சூரிய பகவானே ஏன்பா எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் நாங்கள் அசர மாட்டோம். 5 மணிக்கு குடுகுடுன்னு மாடிக்கு ஓடி போய் தண்ணி அடிச்சு விட்டுருவேன். அப்போ தான் நைட்டில் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். பாயை விரித்து தூங்க போகிறது இல்லைங்க. பெட்ரூமுக்கு நேராக கோரப்பாயை விரித்து நல்லா தண்ணியை பாய் மேலே அடித்து விடணும். கோரப்பாயில் கூலிங் தன்மை அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் சூரிய பகவான் வேற நம்ம மேலே அதிகமாக கடுப்பாக தான் இருக்காரு. இன்னொரு வேலை பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணியை ஊற்றி டெட்டால் இல்லைனா கம்ஃபர்ட் அரை மூடி சேர்த்து ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். ஜன்னலேருந்து வர்ற காற்று அப்படியே ஈர துணியில் பட்டு நம்ம கிட்ட வரும்போது சும்மா ஜில்லுன்னு இதமாக இருக்கும். கம்ஃபர்ட் இல்லைனா டெட்டால் ஆட் பண்ணலன்னா ஈரவாசம் வந்துடும். தேவையில்லாத பஞ்சாயத்து வீட்டில் ஆகிடும். ஜன்னலில் நான் நெட் ஒட்டியிருக்கனால கொசு தொல்லை இருக்காது. கடைசியாக ஐஸ் வாட்டர் தரையில் ஊற்றி ஒரு தொடச்சா நைட்டு நிம்மதியாக தூங்கலாம். அரை மணி நேரம் செலவு பண்ணால் குவாலிட்டியான நைட்டு தூக்கம் தூங்கிடலாம். ஏசி ஆர் நான் ஏசி யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இவங்களை சிரமம் பார்க்காம பண்ணால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். இன்னும் 5-6 நாட்களுக்கு இப்படி தான் வெயில் பாட்டையை கிளப்புமாமா.